வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன்பு திமுகவின் ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள் மக்களே. யார் அந்த திமுகவின் முக்கியமான ரவுடி? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கிய முக்கியமான அமைச்சர் ரவுடியாக மாறியிருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அமைச்சராக இருந்து கொண்டு ரவுடியாக மாறியது என்ன காரணம்? ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு என்ன முக்கிய காரணம்? அப்படி என்ன அவசியம் வந்தது? யார் அந்த திமுகவின் முக்கிய ரவுடி அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் அல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவத்தை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் அல்லாமல் நேற்றைய முன்தினம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் தற்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதோடைய தற்போதைய நிலையும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி முக்கியமான அரசியல் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை ஒன்று தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்திற்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்டாங் என்பவர், அதாவது ஒரு மாநிலத்தின் தலைவரையே பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்தின் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கை பார்த்தீங்கன்னாக்கா பெரும் சோகக்காடாக மாற்றிய திமுகவின் ரவுடிகள். ஏன்னா படு மோசமாக அறிவாளால் பார்த்திங்கன்னா வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மக்களே. அது மட்டும் அல்லாமல் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கு பார்த்திங்கனாக்கா சிபிஐ விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் திமுகவின் முக்கியமான ரவுடி, அதாவது அமைச்சர் சொல்லி தான் இந்த படுகொலை செய்யப்பட்டது. அதுவும் கூலிப்படையை வைத்து தான் ஆம்ஸ்டாங்கை அதிரடியாக பல இடங்களில் தாறுமாறாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா திமுகவின் கொலை தான் படுகொலை என்பது தெளிவாக உறுதியாகிறது. திமுகவின் ரவுடி தான் என்றும் தெளிவாக உறுதியாகிறது மக்களே. அது மட்டும் அல்லாமல் யார் இந்த திமுகவின் ரவுடின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சிபிஐ விசாரணையில் திமுகவின் முக்கியமான புள்ளி, இதில் முக்கியமான நிர்வாகி இதில் சிக்க போகிறார் என்றும் தெளிவாக உறுதியாகிறது மக்களே. ஏன்னா ஒரு மாநிலத்தோட தலைவரையே கொல்லணும், அதாவது திட்டமிட்ட படுகொலை செய்யணும் அப்படின்னா சாதாரணமாக பண்ண முடியாது இல்லையா? அதனால் கண்டிப்பாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் கண்டிப்பாக இருப்பார் என்று உளவுத்துறை சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் சிக்கப் போகிறார். அதில் சிபிஐ விசாரணையும் வரும் அப்படின்றத தெளிவாக உறுதியாகிறது. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் நேற்றைய முன்தினம் இரவு பார்த்திங்கனாக்கா அப்போலோ மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய மாரடைப்பு காரணமாக. ஸோ அப்போலோ மருத்துவமனை இருப்பது தற்போது அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் பார்த்திங்கனாக்கா பெரும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறார். ஸோ நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் தெரியும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா? அதில் நேற்றைய ரிசல்ட் வந்தது. அதில் திமுக அபார வெற்றியை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த வெற்றியை கூட கொண்டாட முடியாத அளவிற்கு சோகக்காடாக மாறி இருக்குது. ஏன்னா அமைச்சர் துரைமுருகன் பார்த்திங்கனாக்கா பெரும் சோகத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறந்து போகலாம் என்று அப்போலோ மருத்துவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் மக்களே. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளவு மோசமாக அவருடைய உடல்நிலை போகியிருப்பது பெரும் சோகக்காடாக மாறியிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட அவர்கள் வெற்றியை கூட சுவைக்க முடியாத அளவிற்கு இந்த சோகம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான அப்டேட். அது மட்டும் அல்லாமல்
கள்ளக்குறிச்சியில் அந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் கொடுத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கண் துடைப்பிற்காக மட்டும் என்று பல குமரல்கள் ஏற்படுகிறது. எல்லாமே திமுகவின் படு மோசமான ஆட்சி தான் என்று உறுதியாகிறது மக்களே. ஸோ அடுத்த தடவையாவது நம்ம கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போடலாம் என்று 26ல் சந்திப்போம். ஸோ இதுதான் அப்டேட். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.